வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு என்னுடைய காணொளியில் நான் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் செய்தனான் என்று சொல்லிய காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். லண்டனில் எங்களுக்கு 14ஆம் தேதி தான் பொங்கல். நாங்கள் பொங்கி செலிப்ரேஷன் செய்துட்டோம். அந்த வீடியோ பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ஒரு லைக் கொண்டு போட்டுடுங்க. பார்த்திங்களா, இதுதான் எங்களோட ஸ்ரீலங்காவில் நாங்கள் இப்படித்தான் பொங்கலுக்கு கோலம் போடுவோம். இப்போ கோலம் போட்டு நான் கும்பம் வச்சு வெளியில் கும்பிட்டுட்டேன். இனித்தான் பொங்கலுக்கு பானையில் பொங்கல் பொங்குறதுக்கு உள்ளுக்கு தான் நான் பொங்க போகிறேன். வெளியில் பொங்க இல்லாத நின்று, அதனால் நான் உள்ளே பொங்கிட்டு தான் வெளியில் கொண்டாந்து படைக்க போகிறேன். இப்போ பொங்கலாம் வாங்கோ. இதுதான் எங்களோட ஸ்ரீலங்கா கோலம். இப்படித்தான் நாங்கள் கோலம் போட்டு பொங்குறோம். நாங்கள் பார்த்திங்களான்னு சொன்னால் நான் இன்றைக்கி பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வேண்டியிருக்கிறேன். என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பூ வேண்டியிருக்கிறேன். இது செவ்வந்தி பூ பாருங்கள். தேங்காய் பாட்டில் தேங்காய் வேண்டியிருக்கிறேன் 3. பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் வேண்டியிருக்கிறேன், மாதுளம்பழம், மற்றது சர்க்கரை. அகப்பை பார்த்திங்களான்னு சொன்னால் இது 149 இந்த அகப்பை. இது பார்த்திங்களான்னு சொல்ல அருகம்புல், வேப்பமில, மாவில, வெத்தில, பாக்கு வேண்டியிருக்கிறேன். மற்றது வாழையில, மற்றது சாம்பிராணி பொட்டி. இது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வீட்டில் இருக்கிறது நெல்லம், அதனால் பச்சை கற்பூரம் வேண்டியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சியும் மஞ்சளும் வேண்டியிருக்கிறோம். மற்றது கரும்பு. இப்போ இந்த பொங்கல் பானை பாக்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த பொங்கல் பானையை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 3ஆம் நம்பர் பானை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். பொங்கல் பானை 3ஆம் நம்பர். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வந்துருக்கு. இது தட்டு, இது 3 தட்டு வந்துருக்குது. இது பார்த்திங்களா இதுலேயே சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள், கற்பூரம் வச்சு வந்திருக்கு. இதில் பார்த்திங்களான்னு சொன்னால் இதில் கற்கண்டு வந்திருக்குது, ப்ளம்ஸ் வந்திருக்குது, கஜு வந்திருக்குது, ஏலக்காய் வந்திருக்கு. மற்றது பார்த்திங்களாண்டா ஒரு அவல் பக்கெட்டு வந்திருக்கு. இதுக்குள்ள பார்த்திங்களாண்டா சர்க்கரை வந்திருக்கு. மற்றது பொங்கலுக்கு பயறு வந்திருக்குது. மற்றது 1 கிலோ பொங்கல் அரிசி வந்திருக்கு. இதில் இந்த பானைக்கு வந்திருக்கு. இந்த பானை பார்த்திங்களாண்டா 999க்கு வேண்டினது. இதுக்குள்ள எல்லாமே பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த பானைக்குள்ள விளாம் அந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நாங்கள் பொங்கல் பானை அடுப்பில் வைக்க போகிறேன். நானும் என் மகனும் தான் பொங்கல் பானை வைக்கிறேன் பாருங்க. மகன் தான் பொங்கல் பானை வச்சுட்டு பள்ளிக்கூடம் போகிறார். பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகுது. அப்போ அவர் பொங்கல் பானை வச்சுட்டு அடுப்பில் பொங்கல் அடுப்பும் போட்டுட்டு ஆள் போகிறார். பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது. அதால் போகணும். இந்த 8:35க்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நிற்கணும். அதுக்காக அவர் சீக்கிரமாக பொங்கல் பானை வச்சுட்டு ஆள் பள்ளிக்கூடம் ஸ்ரீலங்காவில் நாங்கள் பொங்கல் எப்படி பொங்கல்னு சொன்னேன். இந்த சிவப்பு பச்சை அரிசியில் தான் நாங்கள் பொங்குவோம் பாருங்கள். சிவப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நான் பயறு போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவுங்க இந்த பயரும் அரிசியையும். இப்போ நாங்கள் பொங்கல் பானை பொங்க போகுது பார்க்கலாம். இப்போ பாருங்க, பொங்கல் பானை பொங்க போகுது பாருங்க. இப்படி நிற்குதுன்னு சொல்லி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூரியன் உதிக்கிற பக்கம்தான் எனக்கு பொங்கல் பானை பொங்கி தள்ளிருக்கு. பாருங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
பொங்கலுக்கு சர்க்கரை எல்லாம் தேங்காய் பால் எல்லாம் விட்டாச்சு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கல்கண்டு, ப்ளம்ஸு, கச்சான், ஏலக்காய் எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கொள்ளுவோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டுது. இந்த முறை நான் வந்து பொங்கல் மட்டும்தான் செய்து கொள்ளுறேன். ஒவ்வொரு முறையும் மோதகம் படி எல்லாம் செய்து பொங்கல் நான் இந்த வருஷம் பொங்கல் மட்டும் செய்து கொள்கிறேன். இப்போ பொங்கல் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இதில் 5 நிமிஷத்தில் இறக்கி கொள்ளலாம். இறக்கிட்டு சாமி கும்பிடைக்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களாண்டா பொங்கல் எல்லாம் படைச்சி வடிவாக சாமி கும்பிட்டாச்சுது. இனி நாங்கள் இன்றைக்கு என்ன சமைச்ச நாங்கள் இன்றைக்கு பொங்கலை முன்னிட்டு நான் என்ன பொங்கல் ஸ்பெஷலாக சமைச்சிருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாமி கும்பிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொண்டு போட்டுடுங்க. பார்த்தீங்களன்னு சொன்னால் பொங்கலுக்கு நான் இன்றைக்கு என்ன சமைச்சிருக்கிறேன்னு பார்க்கலாம். தொடர்ந்து அந்த பொங்கல் வீடியோட வருது பாருங்க. நான் பொங்கலுக்கு வந்து பருப்பு வெள்ளைக்கறி வச்சிருக்கிறேன். இது வந்து பொன்னாங்கானி வர, இது பூசணிக்காய் வெள்ளைக்கறி, இது கடலை கத்தரிக்காய் குழம்பு, என்னுடைய பொங்கல். மற்றது வெள்ளை சாதம் போட்டிருக்கிறேன். மற்றது அப்பளம் பொரியல். இவெல்லாம் தான் இன்றைக்கு என்னுடைய பொங்கலுக்கு நான் செய்த சாப்பாடு. பொங்கல் செலிப்ரேஷன் செய்த நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.